எனவே அதாவது முன்மாதிரி மிக்க அந்த தன்மை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்ததாக முன்மாதிரி என்ற பகுதி, இந்த முன்மாதிரி என்ற விஷயத்தை வந்து நம்ம நிறைய விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒருத்தர் தந்தையுடைய டோட்டல் அந்த வாழ்க்கை முறை தான் அந்த குலத்தை பின்பற்றுதுன்னா நம்ம மாறணும் என்றது தெரியும். அப்போ நமக்குரிய தர்பியா தான் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல என்ன செய்து இருக்குது. இதில் வந்து அடுத்ததாக என்னென்னா ஒரு அந்த 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 இந்த முன்மாதிரியிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா நம்ம பார்க்குறோம், கான யஅ்முரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, அதாவது வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்களோட குடும்பத்தை தொழுகையில் ஏவுங்கள்னு வருது. உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள், அதில் பொறுமையாக இருங்கள். இப்போ குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள் என்றதை நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? இன்னொரு இடத்துல வருது வகான யஅ்முரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, அவர் தன் குடும்பத்துக்கு தொழுகை ஏவக்கூடியவராக இருந்தார். இது எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஏவுறது, 2 வருஷத்துக்கு இந்த குரூப் திருந்துற மாதிரி எல்லாம் இல்லை, விட்டுடுறது. அப்படி இல்லை, தொழுகை கொண்டு ஏவுதல் மௌத்து வரைக்குள்ள கடமை. சுப தொழுதியா, லுகர் தொழுதியா, அசர் தொழுதியா, எப்படி வேணும், முதலாக நீ தொழுவிட்டு வரணும். சிலர் எப்படி இருக்கிற சுப தொழுதியா அப்படின்றது, இவர் பல்லே வளர்க்கலை. நீங்கள் சுப தொழு, நான் எனக்கு 1000 வேலைக்கு நீ முதலாக தொழு அப்படின்றது. அல்ல இவர் இஷா தொழுதியான்னு கேட்குற, அப்படி இல்லை. நீங்களும் செய்யணும், குடும்பத்துக்கு ஏவணும், மௌத்து வரைக்கும் ஏவணும். நம்ம நினைக்கக்கூடாது என்ன 50 வயசாகியும் நம்ம மனைவி இன்னும் என்ன செய்கிறா இல்லை, அந்த தொழுகைக்கு பின்னாடிக்க இவருக்கு சொல்லணுமா? இல்லை, மௌத்து வரைக்கும் சொல்லணும். மௌத்து வரைக்கும் தொழுகைக்கு ஏவணும், ஜக்காத்தை ஏவணும், அந்தந்த பழக்கங்களை. எனவே நமது முன்மாதிரி தன்மையும் நன்மையை பழக்குதலும், முன்மாதிரி தன்மையும் நன்மையை பழக்குதலும் மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.